வழக்கறிஞர் ஆதிலட்சுமி நம்மோடு தொடர்பில் இருக்கிறாங்க. மேடம், நீங்கள் கடந்த அமர்விலேயே கூட இந்த தீர்ப்பு வந்தபோது விரைவாக சில மாதங்களில் இந்த தண்டனை தீர்ப்பு வந்ததை நீங்கள் வரவேற்று பேசினீங்க. இந்த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸும் வந்திருக்கிறது. ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகளுக்கு ரெமிஷன் இல்லை அப்படிங்கிற ப்ரொவிஷனோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை. இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான். தவறு செய்தவர்களுக்கு விரைவான ஒரு நீதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் போது தவறு செய்தவங்களுக்கு அந்த தண்டனையும் அதுக்கு இணையாக கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட அமைப்பு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை பெண்களிடையும் சமூகத்திடையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது ரொம்ப விரைவான ஒரு தீர்வு. அந்த பாதிக்கப்பட்டவர்களின் பார்வையில் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காம இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட ஆவல். இந்த தீர்ப்பு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான். இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தோம், இந்த வழக்கில் பார்க்கின்றோம். அதில் சில ஆண்டுகள் ஆகியிருக்கு. பட் ஆனாலும் அதோடைய சென்சிட்டிவிட்டியை நம்ம சேர்த்து பார்க்குறோம். இதில் ரொம்ப விரைவாக இந்த ரெக்கார்ட் ஸ்பீட் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பொது கவனத்தை ஈற்ற, ஊடக கவனத்தை ஈற்ற, நாட்டுடைய கவனத்தை ஈற்ற, அரசியல் கவனத்தை ஈற்ற வழக்குகள். இதில் நம்ம ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரதை பார்க்கின்றோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடி ஜஸ்டிஸ், விரைந்து நீதி அப்படிங்கிறது எக்ஸப்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நாமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் நீதித்துறையில இருக்குங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கும்பொழுது போக்சோக்குன்னு தனியான ஒரு நீதிமன்றங்கள், குழந்தைகளுக்கு மகளிர் நீதிமன்றங்கள், இது எல்லாமே விரைவு நீதிமன்றங்கள் தான். மாவட்ட நீதிபதிகள் அமர்வு உட்காரக்கூடிய இந்த நீதிமன்றங்கள் அனைவரும் விரைவு நீதிமன்றங்கள். நம்ம கவனம் ஈர்க்கப்பட்ட வழக்குகளை மட்டும் நம்ம பாக்குறோம். கவனம் ஈர்க்கப்படாத வழக்குகளும் கூட இந்த மாதிரி ஓராண்டுகளுக்குள்ள 6 மாதங்கள் கூட முடிந்த வழக்குகள், ஒரு சில மாதங்களுக்குள்ள முடிந்த வழக்குகள் ஏராளமா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங். இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு, இந்த விரைந்து விசாரணை அப்படிங்கிறது ஒரு டிட்டரன்ஸை ஏற்படுத்தும் சமூகத்தில். இது போன்ற ஞானசேகரன் போல இன்னொரு ஞானசேகரன் இது போல ஒரு கொடூர செயலை செய்யாம தடுக்கிறதுக்கு ஒரு டிட்டரன்ஸா அதை உருவாகும்னு நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறதுனால ஒரு குற்றம் நடைபெறாது அப்படிங்கிறது முழுதுமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா காலப்போக்குல இந்த மாதிரி தண்டனைகள் கண்டிப்பாக விரைவாக கிடைக்கும். குற்றம் செய்தவர்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த நேரத்துல குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, ஏன் மரணம் ஒரு தண்டனையாக கொடுக்கப்படவில்லை? மரணத்தை விட ஒரு 30 ஆண்டு காலம், ஒரு 20 ஆண்டு காலம், இல்ல வாழ்நாள் சிறை என்பது எவ்வளவு கொடுமை. அவர் அந்த குற்றவாளிக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் இது விஷயம் வெளியே போகும்போது ஒரு சிறை வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் பொழுது குற்றங்கள் ஒருவேளை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா மனிதனோட மனம் மாறணும். நம்ம குழந்தை பருவத்திலிருந்து வேல்யூ எஜுகேஷன் அதிகப்படி சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒழுக்கத்தினால தீர்க்கக்கூடிய விஷயம்னா குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், வேல்யூ எஜுகேஷன் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம கல்வி அமைப்புல கொண்டு வரப்பட வேண்டும். நீங்க சொன்னது போல மரண தண்டனை அப்படிங்கிறது ஒரு நொடி துன்பம், இல்லை சில நொடி துன்பம். ஆனா வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை அப்படிங்கும் போது, அதுவும் இந்த கேஸில் 30 ஆண்டுகளுக்கு ரெமிஷனே கிடையாது, தண்டனை குறைப்பே கிடையாது அப்படிங்கும் போது அது ஒரு முக்கியமான தண்டனை. அதுதான் சரியான தண்டனை அப்படின்னு கருதுறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.